Hello, good morning all of you. This is I am Mogan. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா செல் சிக்னலிங். செல் சிக்னலிங்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஒரு செல் வந்து இன்னொரு செல் கூட கம்யூனிகேட் பண்ற அந்த ப்ராசஸே நம்ம செல் சிக்னலிங் சொல்லலாம். ஸோ எதுக்கு ஒரு செல் வந்து இன்னொரு செல் கூட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஒரு செல் வந்து இன்னொரு செல் கூட கம்யூனிகேட் பண்றது மெயின் ரீசன் வந்து செல் ப்ரோலிபரேஷன், செல் டெத் அண்ட் செல் டிஃபரன்ஷியேஷன். ஸோ இந்த ப்ராசஸ்க்காக செல் ப்ரோலிபரேஷன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு செல் வந்து புதுசாக இன்னொரு செல்லை ஜென்ரேட் பண்ணுறதுக்காகவும் ஸோ அதுக்கு ப்ரோஜெனிஸ்டர் செல்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காகவும் செல் ப்ரோலிபரேஷன் நடக்கும். ஸோ நியூலி நிறைய சிந்தசிஸ் ஆகிறதுக்காக, நியூ செல்ஸ் நிறைய ப்ரொடியூஸ் ஆகிறதுக்காக இந்த செல் ப்ரோலிபரேஷன்ன்றது நடக்குது. நெக்ஸ்ட் வந்து செல் டிஃபரன்ஷியேஷன் சொல்லலாம். ஸோ இந்த செல் டிஃபரன்ஷியேஷன் எதுக்கு நடக்குதுன்னா, ஒரு செல் வந்து ப்ரோலிபரேஷன் நடக்கிற பிறகு ஸோ அந்த செல் வந்து ப்ரோஜெனிஸ்டர் செல்னு சொல்லலாம். ப்ரோஜெனிஸ்டர் செல்னா என்னன்னா, ஸோ அது வந்து ஒரு குழந்தை செல்லாக தான் இருக்குது. ஸோ அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனோ, அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் டிஃபரன்ஷியேஷனோ, ஸோ அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் டெட்டர்மினேஷனோ, ஒரு கமிட்மெண்ட்டோ இல்லை. ஸோ அந்த மாதிரி செல் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகிறதுக்காகவும் ஸோ இந்த சிக்னலிங் ப்ராசஸ்ன்றது நடக்குது. அண்ட் ஆல்சோ ஒரு செல் வந்து டெத் ஆகிறதுக்கு கூட ஈவன் இந்த செல் சிக்னலிங்ன்றது நடக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்க்குலாம் செல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம வந்து ஸோ காலைல நம்ம ஏஞ்சதுமே சாப்பிட ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த சாப்பிட்ற இந்த ஃபுட்டு வந்து நம்மளுடைய பாடிக்குள்ளே போயிட்டு ஸோ அது வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி அது நம்மளுடைய பாடியில் இருக்க பிளட்டில் வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ அப்படி மிக்ஸ் ஆன அந்த பிளட்டில் இருக்க அந்த குளுக்கோஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆனவுடனே நம்மளுக்கு சுகர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் நம்ம பாடியில் வந்து பேன்ட்ரியாஸ் அந்த ஆர்கனில் இருக்க பீட்டா செல்லில் வந்து இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த இன்சுலின் வந்து கண்டினியூஸாக ப்ரொடியூஸ் ஆகும் போது நம்மளுடைய மசில் செல்ஸில் இருக்க இன்சுலின் பைண்டிங் ரெசெப்டாரில் போய் பைண்ட் ஆகி ஸோ அந்த பர்டிகுலர் செல்லை ஆக்டிவேட் பண்ணுது. ஸோ அப்படி ஆக்டிவேட் பண்ணும்போது குளுக்கோஸை அப்டேக் பண்ணுற அந்த கெப்பாசிட்டி வந்து செல்ஸுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம பாடியில் மெட்டபாலிசம் வந்து கண்டினியூஸாக நடக்கும். மெட்டபாலிசம்னா கிளைகாலிசிஸ் அண்ட் ஆல்சோ கிரெப்ஸ் சைக்கிள் இந்த மாதிரி மெட்டபாலிசம் நடக்கிறதுனால நம்மளுக்கு ஏடிபி கிடைக்கும். ஸோ நம்ம ஒரு ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் நம்மளுடைய பாடியில் வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம சும்மா ஒர்க் அவுட் பண்ணாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம ஃபேட் போட்டு வெயிட் போட்டு உட்காந்துட்டு இருக்கிறது தான். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு வந்து நம்ம செல் சிக்னலிங்ன்றது நடக்குது. ஸோ இதுதான் மெயின் ரீசன். அண்ட் ஆல்சோ இதில் இன்னும் சில எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா விஎன்டின்றது ஒரு ப்ரோட்டீன், இட்ஸ் எ லைகண்ட். ஸோ லைகண்ட்ன்றது வந்து சிக்னலிங் மாலிகுல் சொல்லலாம். ஸோ இந்த சிக்னலிங் மாலிகுல் போயிட்டு ஒரு பர்டிகுலர் சிக்னலிங் பைண்டிங் ப்ரோட்டீனில் போய் அட்டாச் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம ரெசெப்டார்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரெசெப்டார் லைக் இப்போ விஎன்டின்ற இந்த சிக்னலிங் லைகண்ட் மாலிகுல் வந்து ப்ரீசெல்ட் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ரிசெப்டாரில் போய் பைண்ட் ஆகும். ஸோ அப்படி அந்த பர்டிகுலர் ரிசெப்டாரில் அது பைண்ட் ஆனோடனே ஏர்லி எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்டில் ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் மெக்கானிசம் நடந்து விஎன்டி சிக்னலிங் பாத்வே நடந்து அந்த செல் வந்து அந்த எம்ப்ரியோ வந்து டெவலப் ஆகி ஒரு பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த செல்லாக மாறுமே கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த பர்டிகுலர் விஷயன்றது நடக்கும். நெக்ஸ்ட் வந்து எஜ்வாக்ன்ற ப்ரோட்டீன், இது வந்து டிரான்ஸ்மெம்பரேன் ப்ரோட்டீன் தான். ஸோ இந்த டிரான்ஸ்மெம்பரேன் ப்ரோட்டீன் வந்து 7 டிரான்ஸ்மெம்பரேன் இருக்கும். ஸோ இந்த டிரான்ஸ்மெம்பரேன் ப்ரோட்டீன் ஆல்சோ ஹெல்ப்ஃபுல் ஃபார் த லிம்ப் டெவலப்மெண்ட். லிம்ப் நம்ம ஒன்று பார்க்க போகிறது வந்து NOITH. இது வந்து ஒரு சிக்னலிங் பாத்வே. இது எதுக்கு நடக்குதுன்னா, நம்ம ஏர்லி டெவலப்மெண்ட்டில் நர்வஸ் சிஸ்டம் வந்து டெவலப் ஆகிறதுக்காகவும் இந்த பர்டிகுலர் மெக்கானிசம்ன்றது நடக்குது. லைக் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நோட்டோகார்டுன்றது ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதுவே லோயர் அனிமல்ஸில் வந்து நம்ம நோட்டோகார்டுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி டெவலப்மெண்ட்டுக்கெல்லாம் கண்டினியூஸாக சிக்னலிங் பாத்வே வந்து இன்வால்வ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதான் செல் சிக்னலிங்ன்றது நடக்குது. ஸோ இதை பற்றி இன்னும் டாபிக்ஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி இன்னும் மோர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை தேடி வரும். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கீழே சொல்லுங்கள். ஸோ அதுக்கான வீடியோவை நான் கிரியேட் பண்ணி உங்களுக்கு தனியாகவே அப்லோட் பண்ணுறேன். ஸோ பை. ஸோ